வணக்கம் வணக்கம் கோகுல். சார் வணக்கம் சார். இன்னைக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் இறந்திருக்காரு. அதை பத்தின உங்களோட கருத்து கேட்கலாம் தான் சார். விஜயகாந்த் அவர்கள் தமிழ் மண்ணின் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்தவர். அதை முழுமைப்படுத்தாமலே மறைந்து விட்டார். அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் முதல் இன்னொருவரை தலைவராக சொல்லாமல், அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையின் தொண்டராக 20 ஆண்டு காலம் பணியாற்றி, கலைஞரின் நண்பராக பணியாற்றி ஒரு அரசியல் தலைவராக ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவர் ஒரு நடிகர். ஆனால் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து யாரையுமே தலைவராக ஏற்றுக்கொள்ளாத வகையில் தானே தலைவராக முன்னின்று ஒரு கட்சி ஆரம்பித்தவர் என்றால் தமிழ் மண்ணில் முதல் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களைத்தான் சாரும். அவர் நடிகர், அரசியல்வாதி ஆனார். அவருடைய அரசியல் வருகை என்பது ஏற்கனவே இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி வட தமிழகத்தில் டிசைடிங் ஃபேக்டர், வெற்றி வீரர், பாமக சேரும் கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை அவர் விருத்தாச்சலத்தில் போட்டியிட்டு முறியடித்தார். அண்ணன் ரஜினிகாந்த் போன்றவர் அவர்களே எதிர்பாராத விதமாக முயற்சி செய்து தோல்வியை தழுவிய நிலையில் விஜயகாந்த் அவர்களின் அரசியல் வருகை பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு மூன்றாவது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தில் இருந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. வட தமிழகத்தின் அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்டது. அதன் பின் விஜயகாந்த் அவர்கள் 2011ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி எதிர்கட்சி தலைவராக அவர் மிளிர்ந்தார். எதிர்கட்சி தலைவராக மிளிர்ந்த பிறகு அவர் தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளில் ஒரு பாதையை விட்டு இன்னொரு பாதைக்கு பயணம் சென்ற பிறகு மீண்டும் பழைய பாதைக்கு போகக்கூடிய ஒரு சூழலை எடுத்ததுதான் அவருக்கு பெரிய பின்னடைவாக இருந்து ஆகிவிட்டது. தான் எடுத்துக்கொண்ட பாதையிலே தெளிவாக 2011 தனித்தே போயிருக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகளில் அவர்களை ஏற்றுக்கொண்ட சூழ்நிலையில் அந்த பாதையில் பயணம் செய்திருந்தார். அவருடைய வாக்கு வலிமை எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ் மண்ணில் உருவாகி இருக்கும். ஆனால் அவர் போனது கூட்டணி பார்வை. அப்படி கூட்டணி பாதை என்று போன பிறகு 2016ஆம் ஆண்டு தனித்த பார்வை, தன் தலைமையில் ஒரு பார்வை என்று போனது ஒரு பெரிய பின்னடைவை அவருக்கு ஏற்படுத்தி விட்டது. அந்த வீகத்தில் அவர் செய்த தவறுதான் அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. எது எப்படியோ ஒட்டுமொத்த தமிழக மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு மாமனிதர் விஜயகாந்த். இரக்க குணம், துணிச்சல், இதற்கெல்லாம் பேர் போனவராக விஜயகாந்த் அவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தார், மறைந்தார். தன்னுடைய ஹீரோ இமேஜை விட்டு கொடுக்காமல் தான் அனைத்து படங்களையும் செய்தார். புதிய இளைஞர்களுக்கு திரைத்துறையில் இயக்குநர்களாக பெரிய அளவுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் விஜயகாந்த். அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புது ஹீரோக்களாக தனக்கு வாய்ப்பளித்த S.A. சந்திரசேகருக்கு நன்றி உணர்வோடு S.A. சந்திரசேகருக்காக செந்தூரப்பாண்டி என்ற படத்தை விஜயை ஹீரோவாக்குவதற்காக எடுத்து பெருந்தன்மையாக அதை முடித்து செந்தூரப்பாண்டி தம்பிடானான் என்று விஜய் கூறும் அளவுக்கு அந்த வாய்ப்பை விஜயகாந்த் விஜய்க்கு வழங்கினார். விஜய் ஒரு சினிமா ஹீரோவாக மிளிர்வதற்கு விஜயகாந்தின் பங்களிப்பு மிக மிக அதிகம். அதுபோல் பெரியண்ணா படத்தில் சூர்யாவுக்கும் தன்னுடைய பாப்புலாரிட்டியை, சூர்யா வளர்ச்சிக்கும் உரமாக்கினார் விஜயகாந்த் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் போன்ற படங்களில் சரத்குமார் நடிச்சது அவருடைய பாப்புலாரிட்டி. இன்னைக்கு கூட அவர் கூட வீடியோ கூட போட்டிருக்காரு, என்னை உருவாக்கியதே விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு. நன்றி உணர்வு உள்ள மனிதனாக சரத்குமாரை பார்க்கிறேன். அத்தகைய நன்றி உணர்வு விஜய்க்கும் சூர்யாவுக்கும் இருக்க வேண்டும் பார்க்கிறேன். அவர்களும் நன்றி உணர்வோடு செந்தூர பாண்டிதான் எனக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்தது என்பதை விஜய் ஏற்றுக்கொள்வார். நன்றி உணர்வுள்ள மனிதராக அவர் இருந்தால் S.A. சந்திரசேகர் அதை ஏற்றுக்கொள்வார் என்று கருதுகிறேன். அதுபோல் சூர்யா அவர்களும் தன்னுடைய வளர்ச்சி பாதையில் பெரியண்ணாவில் நடித்தது, அந்த படம் பெரிய வசூலில் பெரிய வெற்றியை கொடுக்க விட்டாலும் கூட அந்த படம் சூர்யாவுக்கு ஒரு பாப்புலாரிட்டியை கொடுத்தது என்பதை சூர்யாவும் அதை ஏற்றுக்கொள்வார் என்று நான் கருதுகிறேன். சரத்குமாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி உணர்வுள்ள ஒரு மனிதராக சரத்குமார் இருக்கிறார். பல விஷயங்களில் சரத்குமார் மீது நான் மாறுபட்ட கோணத்தில் இருந்தாலும் புலன் விசாரணையும் கேப்டன் பிரபாகரன் தான் தன்னுடைய சினிமா வாழ்க்கைக்கு அடித்தளம் என்ற நன்றி உணர்வோடு அதை ஒப்புக்கொண்டதை நான் பாராட்டுகிறேன். சரத்குமாரின் நல்ல உள்ளம் சூர்யாவுக்கும் விஜய்க்கும் வர வேண்டும் என்றும் விஜய் சூர்யா இருவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் விஜயகாந்த் அவர்களால் இங்கு வாழ்வு பெற்ற இயக்குநர்கள், கதாசிரியர்கள் ஏராளம்.
புதிய பாதையில் பிலிம் சிஎஃப்டி டிப்ளமோ இன் பிலிம் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த பிலிம் டெக்னாலஜி படித்த படங்களில் இளைஞர்களுடன் ஊமை விழிகள் போன்ற படங்கள், உழவன் மகன், ஆபாவானன், இதெல்லாம் விஜயகாந்தின் திரையுலக வாழ்க்கையில் மைல்கல்கள். கேப்டன் பிரபாகரன் படம் நேர்த்தியான ஒரு தமிழ் படம், ஒரு ஷோலே, தமிழகத்தின் ஷோலே. அந்த சூழ்நிலையில் அந்த ஒரு சென்டிமெண்ட் படம், சின்னத்தம்பி படம் அதே நாளில் வெளியான படம் சென்டிமெண்டில் பெரிய வெற்றி பெற்றது. அது இல்லாவிட்டால் கேப்டன் பிரபாகரன், ரஜினி, கமல் இருவரின் அனைத்து படங்களையும் முறியடித்த ஒரு படமாகத்தான் இருக்கும். முறியடித்த படம் தான். அந்த சாதனையை சின்னத்தம்பி என்ற மேகமூட்டம் மறைத்தது என்பதும் வரலாறு. அத்தகைய கேப்டன் படம் வில்லனாக மன்சூர் அலிகானை தமிழக மண்ணில் பெருமளவு அடையாளப்படுத்தியது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஈழத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவன், எல்டிடி லிபரேஷன் டைகர் தமிழ் இனம் உலக பெருமளவில் ஒரு வேர்ல்டு கிளாஸ் கொரில்லாஸ் என்று நிறுவிய ஒரு மாவீரன். அவனுடைய நினைவை போற்றும் வகையில் தன் மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்தது மட்டுமல்லாமல் கேப்டன் பிரபாகரன் என்ற தன்னுடைய 100வது படத்தையும் மிகப்பெரிய வெற்றி படமாட்டு, நேர்த்தியான படமாட்டு ஆக்கினார் விஜயகாந்த். ஈழத் தமிழர்களின் குரல் இங்கு மண்ணில் பெரிய அளவுக்கு ஒலிக்க செய்தது விஜயகாந்த் அவர்கள். பட்டி தொட்டிகள் எல்லாம் ஈழத் தமிழர்களின் பிரச்சனை பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் அடைந்தது என்றால் அது விஜயகாந்த் மிக முக்கியமான காரணம். விஜயகாந்தோடு அதற்கு ராதா ரவி, இவர் பாண்டியன், எஸ் சந்திரன் போன்ற நடிகர்கள் அதற்கு துணை நின்றார்கள் என்பதும் உண்மை. இந்த நடிகர்கள் எல்லாம் விஜயகாந்தை ஒரு நடிகர் சங்க தலைவராக, ஒரு கேப்டனாக ஏற்றுக்கொண்ட நடிகர்கள். அந்த வகையில் ஈழத்தமிழர் பிரச்சனையை தமிழ் மண்ணில் தமிழக மக்களில் அந்த ஈழத்தமிழர்களுக்கு பெரிய ஆதரவு வளையத்தை ஏற்படுத்தி கொடுத்தவரும் விஜயகாந்த் என்பது வரலாறு. தமிழக அரசியல் களத்தில் பல சாதனைகளை படைத்த விஜயகாந்த் தவறான வீகத்தால் 2016ஆம் ஆண்டு தன்னெடுத்த தவறான வேகத்தால் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தார். அரசியல் களத்திற்குள் ஒரு பாதையில் பயணித்து அந்த பாதையை மாற்றும் போது மீண்டும் பழைய பாதைக்கு வரும்போது அது விஜயகாந்துக்கு கை கொடுக்கவில்லை. என்றாலும் ஒரு தனி மனித செல்வாக்கில் மிளிர்ந்த விஜயகாந்த் தமிழக அரசியலில் பலரின் வாய்ப்புகள் மாறிப்போவதற்கு காரணமாக இருந்தவர். ஒரு குறிப்பாக அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் 2004ஆம் ஆண்டு பாமகவை எதிர்த்து அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்த சூழ்நிலையில் அதே பாமக விஜயகாந்த் என்ற மனிதனின் வருகையால் வீழ்ச்சியை சந்தித்தது. வட தமிழகத்தில் அவர்கள் வெற்றி வீரர்கள், அவர்கள்தான் நிர்ணய சக்தி என்ற சூழல் மறைந்தது என்பதும் தமிழக அரசியலில் வரலாறு. அத்தகைய வரலாற்றை தமிழக அளவில் மிகப்பெரிய அளவில் படைப்பதற்குரிய வாய்ப்புகள் விஜயகாந்துக்கு 2வது முறமும் 16ஆம் ஆண்டு உருவாகியது. ஆனால் ஏனோ யார் கொடுத்த போதனையோ அல்லது அவரால் எடுத்த தவறான முடிவோ அது மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டராக போய்விட்டது. இது எப்படி என்றாலும் விஜயகாந்தின் ஆரம்பகால சாதனைகள் தமிழ் மண்ணில் வீர வரலாற்றை என்றும் பறைசாற்றும் என்பது உறுதி. சார் ரொம்ப நன்றி சார். இந்த நேரத்துல எங்களுக்காக இந்த ஒரு டெலிபோனிக் கான்வர்சேஷன் தந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.